அம்மா, அப்பாவும் அப்பத்தாவும் உன்னை கூப்பிட்டாங்கம்மா. ஏன்டி ரெண்டு பேரும் என்னத்துக்கு கூப்பிடுறாங்க? தெரியலம்மா, எனக்காம தெரியும். போய் கேட்டுக்க போ. இட்லியில இப்ப எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு தானே கேட்டேன். அதுக்கே அப்படி மூஞ்சியை சுரிச்சு வச்சுக்கிட்டு போறவ. நான் போன் நோண்டிட்டு இருக்கும்போது தான் வேலை சொல்லிட்டு இருக்காங்க. அவ போன் நோண்டும் போது மட்டும் ஏதாவது சொல்றீங்களா? போட்டி போ. லீவ் விட்டோம்னா புக் எடுத்து வச்சு படிக்க கூடாது, வீட்ல உள்ள வேலை பார்க்க கூடாது. போனை தான் நோண்டனே. போன் நோண்டிக்கிட்டு இருக்கே, எந்திரிச்சு போ சொல்லிட்டாங்களா? என்ன வலி வலிக்குது பிள்ளைக்கு. எந்திரிக்க சொன்னா குத்தம், உட்கார சொன்னா குத்தம், நடக்க சொன்னா குத்தமா இருக்கு. இப்போ அப்பா இங்க பாருப்பா அம்மாவை. போங்க போங்க. உடனே அப்பனை கூப்பிட்டு ஏலம் போட ஆரம்பிச்சிருவாளுங்க. உன அப்பா இங்க பாருப்பா, அப்பா இங்க நோருப்பானு. அந்த காலத்து பிள்ளையெல்லாம் பரிச்சு எழுதி முடிச்சோன்னே பெரிய பிள்ளைகள்ட்ட புக்கை வாங்கி வச்சுக்கிட்டு படிக்கிங்கன்னு பேரு. இப்ப இங்க அதுக்கெல்லாம் நேரம் இருக்குது. இப்பதான் போன் நோண்டவே நேரம் இருக்க மாட்டேங்குதே. அடே அன்னைக்கிலே எம்பது நேரமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா, என்ன செய்யற அடுப்படிக்குள்ளையா? அப்படியே கரிச்சு பொறிச்சு விதவிதமா கலக்கி எடுக்கிறவங்க மாதிரி தான் அடுப்புக்குள்ளையா நிப்பாங்க. இந்த பேதியில போற கிழவிக்கு ஒரு கேடு வந்து தொலைய மாட்டேங்குது. அதுக்குதான் அப்படி பாடா படுத்துதுன்னு அந்த கிழவி அதை காட்டி படுத்துறா மனசி. என்னத்தை இப்ப கலக்கி வைக்காம என்னத்தை திங்கிறான்னு தெரியல. இந்த வாரேன் வாரேன் இருங்க. என்னத்தே சொல்லுங்க. எடி இங்க வா, வந்து உட்காருவா. என்னன்னு சொல்லுங்க மாமா, அடுப்படியில வேலை இருக்குல்ல. எடி அன்னைக்கிலே சுப்பிரமணியோட நகை கடைக்கு போய் ஏதாவது அவளுக்கு பிடிச்ச நகையா பார்த்து ஒன்று எடுத்துட்டு வாங்க போங்க. ஏன் இப்ப என்னத்துக்கு நகை ஓட்டி எங்கே போறா? எட்டி அன்னைக்கிலே என்ன நேற்று வீடியோவில் கமெண்ட்ல கேட்டிருந்தோம்ல, பாப்பா நல்ல மார்க் எடுத்ததுக்கு நகை எடுத்து கொடுப்போம், கிஃப்ட் வாங்கி கொடுப்போமா, இல்லை எங்கேயாவது வெளியூர் டூருக்கு கூட்டிகிட்டு போவோமான்னு கேட்டதுக்கு காவாசி பேர் நகை எடுத்து கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. முக்காவாசி பேர் ஏதாவது டூர் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயத்தை அம்மாட்ட சொன்னேன். அதுக்கு தான் அம்மா சொல்கிறாங்க, டூரு கூட்டிகிட்டு போய் காசை செலவழிக்கிறிய எதுக்கு, ஏதாவது நகை வாங்கி போடலாம்ல பிள்ளைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சரி உன்கிட்ட ஒரு வாரத்தை கலந்துக்கிறோமேன்னு கூப்பிட்டேன். எங்க மாமா நகை என்னத்தை எடுத்து கொடுத்தோம்? பிள்ளைய பரிச்சலிவுல எங்கேயும் போகாம வராம இருக்காளுங்க. எங்கேயாவது வெளியூர் சுத்தி பார்க்குற இடமா பார்த்து கூட்டிட்டு போனா தானே தேவல. அவளுகளுக்கு அப்பதானே மனசுக்கு சந்தோஷமா இருக்கேன். எல்லா பிள்ளைகளும் லீவ் விட்டையில நான் இங்கே போனேன் இங்கே போனோம்னு வந்து பள்ளிக்கூடத்துல சொல்லுவாளுங்க. இவளுக்கு மட்டும் ஒண்ணுமே சொல்லாம நகை எடுத்து கொடுத்தாங்கன்னு சொன்னா நல்லாவா இருக்கேன்? அந்த செயின் மோதிரத்தை எதையும் பள்ளிக்கூடத்துக்கு போட்டுட்டும் போகக்கூடாது, தங்க நகையில அவங்க பள்ளிக்கூடத்துல போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதுக்குதான் எங்கேயாவது கூட்டிட்டு போலாமான்னு நினைச்சேன். என்ன அன்னைக்கிலேக்கா என்ன செய்யற? எட்டி நெடுவலி வனசா வாங்கட்டி வாங்க வாங்க. நல்ல நேரத்துல தான் வந்திருக்கேட்டி, உட்காருங்க. என்ன அக்கா ஒரே நகைன்னு ஒரே பேச்சா கிடந்துச்சு. என்ன நகை எடுத்திருக்கேக்க? எங்கிட்ட எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லவும் இல்லை காட்டவும் இல்லை. கண்ணு வச்சிருவோம்னு காட்டாம இருக்கியாக்க? எட்டி நகையெல்லாம் ஒன்றும் எடுக்கலட்டி. பாப்பாவுக்கு நகை எடுத்து கொடுப்போமா இல்லை பிள்ளையில டூர் கூட்டிட்டு போமான்னு ஒரே யோசனையா இருந்துச்சு. அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அக்கா வனசாக்கா, நம்ம வெளியில கேள்விப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உண்மைதான். டூரு தான் போகுதுங்க போல. நம்ம கரெக்டான நேரத்துல தான் வந்திருக்கோம். எப்படியாவது இதுகளை டூருக்கு போறதுக்கு ஓகே பண்ணி விட்டுட்டோம்னு வச்சுக்க, நம்மளும் ஓசியில போய் சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம்க்கா, ஜாலியா இருக்கும்ல. ஆமாட்டி நெடுவலி, இப்ப பாரு வனசாவோட பெர்ஃபார்மன்ஸ. அன்னைக்கிலிக்கா என்ன உன் மகளுக்கு நாளைக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்க போற? நகை எடுக்க போறேன்னு. அட நகை எடுத்தாலும் என்ன 10 பவுனுக்கு நகை எடுத்துக்க போற? 1/4 பவுனுக்கோ 1/2 பவுனுக்கோ ஒரு தோடு மோதிரத்தை எடுத்து கொடுப்ப. இதெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம்க்கா. வருஷத்துல ஒரு நாள், அதுவும் நல்ல மார்க் எடுத்து பப்ளிக் பரீட்சையில பாஸ் பண்ண பிள்ளைக்கு எங்கேயாவது வெளியில டூருக்கு கூட்டிட்டு போய் சுத்தி காமிச்சிட்டு வாக்கா. அப்பதானே பிள்ளைய சந்தோஷமா இருக்குங்க. பிள்ளைய சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீ செலவு பண்ண போறியா, இல்ல உங்களோட தேவையை குறைச்சுக்கிறமேங்கிறதுக்காண்டி நீ செலவு பண்ண போறியா? அக்கா வனசாக்கா சூப்பரு. இதை அப்படியே பிடிச்சி ஃபாலோ பண்ணி போனீன்னு வச்சுக்க, நமக்கு டூரு கன்ஃபார்ம். ஆமாட்டி நெடுவலி, அப்புறம் எதுக்கு அக்கா இருக்கேன்? அக்கா இருக்கிற வரைக்கும் யாரும் கவலைப்படக்கூடாது. கொஞ்ச நேரம் அமைதியாரு. எப்படி அன்னைக்கு மனசை மாத்திரம் மட்டும் பாரு. சூப்பர்க்கா விடாத, பேசு. ஏட்டில சும்மா 2 நாளைக்கு போய்கிட்டு ஊரை சுத்தி பார்த்துட்டு வர்றது கழிக்கிற காசை என்னத்தையாவது பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு நகை நட்டை எடுத்து வச்சா பின்னாடி உதவும் இல்லட்டி. சும்மா எதுக்கு காசை தெண்ட பண்ணனே? அக்கா என்னக்கா அந்த கிளடி இடையில புகுந்து ஆட்டையை களைச்சு விட்றோம் போல் இருக்கே. அதான் நட்டி நெடுவலி, இந்த கிழடிக்கு ஏதாவது கோல் போடணுமே, என்ன போடலாம்? ஓகே ட்ரை பண்றேன். இங்க பாருங்க கிழவி, நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா இப்ப பாருங்க, உங்களுக்கு வயசாகி போச்சு. இப்ப நீங்க நினைச்சாலும் உங்களால பஸ் ஏறி வண்டி ஏறி கார் ஏறி டூர் சுத்தி பார்க்க முடியுமா? பஸ்ல தூக்கி காலை வைக்கிறதுக்குள்ள புதக்கட்டின்னு கீழே விழுந்துருவீங்க. அப்ப என்ன ஆகும்? கால் உடஞ்சு 2 முறியும். எட்டில கொஞ்சம் பொறுமையா இருங்க. சும்மா ஒரு எடுத்துக்காட்டு தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப எங்களை பாருங்க, எங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு, குழந்தை குட்டியும் பிறந்துருச்சு. இப்ப நாங்க நினைச்சா டூர் சுத்தி பார்க்க போக முடியுமா? எப்படி போக முடியும்? உங்களை மாதிரி ஒரு மாமியா வீட்டுல இருக்கும், மாமனார் கிழவனா வீட்டுல இருப்பாரு. அப்புறம் அந்த புருஷமார்க தொல்லை பெருந்தொல்லை. அவங்க சம்பாதிச்சு கொண்டு போறதே பெரிய விஷயம். அதுல அவங்களுக்கு சோறாக்கி போட்டு அவ பிள்ளைகளுக்கு சோறாக்கி போறது அதை விட பெரிய விஷயம். இதுல எம்பிட்டு காசை மிச்சம் பண்ணி நாங்க டூர் போறது கண்டிப்பா முடியாது. ஆனா இந்த சின்ன பிள்ளையை எப்பவாவது ஒரு தடவை பரீட்சையில நல்ல மார்க் எடுத்து ஒரு நம்மளை சந்தோஷப்படுத்தி ஊராளுக்கு முன்னாடி நம்மள தலை நிமிர்ந்து வைக்கும் போது நம்ம அதுகளுக்காக 10-20 செலவு பண்றதுல யோசிக்க கூடாது. அதனாலதான் சொல்றேன், அந்த பிள்ளைகளை எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போயிட்டு வந்தா ஜாலியா இருக்குங்கன்னு. சின்ன பிள்ளைகளே இதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டாத்தேன். உங்களை மாதிரி ஆயிட்டா ஒரு மண்ணும் கிடைக்காது. எக்கு ஒரே டேக்ல எவ்வளவு பெரிய டைலாக்கு. கண்டிப்பா இதுக்கு கிளவி மனசு மாறும்னு நினைக்கிறேன். என்ன சொல்லுதுன்னு தெரியலையேக்கா. அங்கே பாரட்டி நெடுவலி, கிளவி யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம டூர் போறது கன்ஃபார்ம். இவளுக்கு சொல்றதும் சரியாத்தே இருக்கு.
எடி வனசா, நானும் இம்புட்டு நேரம் அதையே தாமட்டி சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த கிளவி காதுல உரைக்கிறது மாதிரி தெரியல. இந்த கிளடிக்கு இந்த வீட்டுக்குள்ளேயே குடஞ்சுக்கிட்டு சாணியளவும் சகதியளவும் தெரிஞ்சோம்னா நல்ல மருமகனை தூக்கி தலையில வைப்பா. எங்கேயாவது இந்த புள்ளைய சாக்க சொல்லி போயிட்டு வருவோம், சுத்தி பார்த்துட்டு வருவோம்னு நினைச்சா எங்க முடியுது? முட்டுக்கட்டை மாதிரி என்னத்தையாவது முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருக்கா. ஒரு இடத்துக்கும் போக முடியுதுல்ல வருமோ. இருவழி, நம்ம என்னமோ அன்னைக்கு காக்காக பேசினது மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கு. நம்மளுக்காண்டி பேசணுங்கிறதே அதுக்கு புரியல. சரிடா சுப்பிரமணி, அவளுக்குதான் இப்படி தூரம் சொல்றாளுகள்ல. சரி, பிள்ளைகளை கூட்டிட்டு டூருக்கு தானே போயிட்டு வாங்க. நான் என் பேத்திக்கு கொடுக்கறதுக்காண்டி கொஞ்சம் ஒன்று காசு சேர்த்து வச்சிருக்கேன். அதில் அவளுக்கு ஒரு மோதிரம் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. நான் வாங்கி போட்டதா இருக்கட்டும், சரியா? அப்பாடா, கிளவி ஒரு வழியா டூருக்கு சம்மதம் சொல்லிட்டா. நம்ம இதை சாக்கா வச்சு எங்கேயாவது போய் சுற்றி பார்த்துட்டு வர வேண்டியதே. பிள்ளைக்கு தங்கத்துக்கு தங்கமும் கிடைச்சதாச்சு, நம்மளுக்கு டூருக்கும் போனதா ஆச்சு. எட்டிலா, நான் கொடுக்குற காசை வச்சு என் பேத்திக்கு இன்னைக்கு போய் ஒரு மோதிரம் வாங்கி போட்டுருங்க. நாளை பின்ன டூருக்கு போங்க, சரியா? ஜாலி 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 ஜாலி. மனசக்கா, அன்னைக்கிளிக்கா ஹெட் ஸ்மூத்தா டர்ன் ஆகுது. ஒண்ணுமே நடக்காத மாதிரி அப்படியே திரும்பிரு திரும்பிரு திரும்பிரு. அப்புறம் அன்னைக்கிளிக்கா ஏன் உட்கார்ந்து கூட நேரத்தை பத்திட்டு இருக்க? வா, போய் பிள்ளைக்கு மோதிரம் எடுத்துட்டு வந்துருவான். ஏக்கா, இன்னைக்கு மோதிரம் எடுத்துட்டு வந்துட்டோம்னா இன்னைக்கு நைட் வந்து டூருக்கு எல்லாத்தையும் ரெடி பண்றதுக்கு டைம் சரியா இருக்கும்ல. வாக்கா போய் மோதிரம் எடுத்துட்டு வருவான். ஏட்டே, என் மையம் மருமக என் பேர பேத்தியை மட்டும்தான் மட்டும் டூருக்கு போறாங்க. உங்களையெல்லாம் ஓட்டிக்கிட்டு போகல. ஏக்கா மனசக்கா, பிளான் எல்லாம் குழப்பிருமோ? நான் இருக்கேன் நெட்வழி, நான் இருக்க பயமே. இங்க பாருங்க, நாங்க ஒன்றும் மச்சான் காசை வச்சு ஒன்றும் டூர் போகல. நாங்க எங்கள்கிட்டையும் காசு இருக்கும்ல, அதை வச்சு சரி எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வந்தோம்னா ஒன்று துணையா இருக்குமே நினைச்சுதான் போகலான்னு முடிவு எடுத்தோம். என்னமோ மச்சான் காசு வச்சு டூர் போற மாதிரி பேசுறியா? அப்படியே செலவழிச்சாலும் எங்க மச்சான் எங்களுக்காக செலவழிக்க மாட்டாரா என்ன? என்ன மச்சான், நீங்களே சொல்லுங்க, செலவழிக்க மாட்டீங்களா என்ன? எட்டி வேசா, அப்படிலாம் செலவழிக்க மாட்டேன். ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்ததுக்கே எனக்கு 6000 செலவு. இதுல உங்களை டூருக்கு வேற கூட்டிட்டு போய் செலவு பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டீங்களோ? ஓடி போயிருந்தாமா சொல்லிவிட்டேன். நான் அதெல்லாம் தனியா என் பிள்ளைல கூட்டிட்டு நான் என் புருஷனோட போயிட்டு வருவேன். நீங்களே வரவே நம்பி. ஏக்கா அன்னைக்கிளிக்கா, என்னக்கா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்ட? நம்ம 2 பேரும் அப்படியாக்கா பழகணும். நம்ம 2 பேரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளை மாதிரி ஒட்டி பிறந்த 2 பிரிவுகளக்கா பழகணும். இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியே நெஞ்சில கத்திய வச்சு குத்திட்டியக்கா. எட்டி வனசா நெடுவாளி, அதுக்காண்டி ஏன்ட்டி இப்படி அழுதுகிட்டு இருக்கிறவளுங்க? அட அழுகாம இருங்கட்டி. எனக்கும் அங்கே வயல்ல நிறைய வேலை இருக்கு. வயலுக்கெல்லாம் உரம் போடணும், வாழைப்பழ நட்டு விடணும். அதனால என்னால டூருக்கு போக முடியாது. நீங்க எல்லாரும் புள்ள குட்டியெல்லாம் கூட்டிகிட்டு பத்திரமா போயிட்டு வாங்கம்மா. மாமா ஹோட்டல்ல நடந்து குத்ததான் வந்து சொன்னேன்ல. எட்டி விடுட்டி, வந்துட்டு போறாளுங்க, ஆசைப்படுறாளுகள்ல. இங்க இருங்கட்டி, டூருக்கு கூட்டிட்டு போறது மட்டும்தான் நானா இருக்கேன். அதுவும் மாமா சொன்ன ஒத்த வார்த்தையை கட்டுப்பட்டு தான் கூட்டிட்டு போறேன். அங்க வந்து அதை செலவு ஒன்று அன்னைக்கிலிக்கா, இதை செலவு ஒன்று அன்னைக்கிலிக்கா, அதுக்கு கூட அன்னைக்கிலிக்கா, இதுக்கு கூட அன்னைக்கிலிக்கான்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே. மாவளகளை அங்கேயே விட்டுவிட்டு அடுத்த வண்டியை பிடிச்சிட்டு நான் பாட்டிலையும் பிள்ளைகளை கூட்டிட்டு வந்துடுவேன் அம்மா. அதனால 5 ரூபாயா இருந்தாலும் சரி, ஆளுக்கு 2000 ரூபா தான். 10 ரூபாயா இருந்தாலும் ஆளுக்கு 5 ரூபா தான். ஒழுங்கு மரியாதையை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வர்றதை நான் வாங்க, வராட்டி போங்க. மனசக்கா, என்ன அக்கா இவ்வளவு ஸ்ட்ரிக்ட் பீஸா பேசிக்கிட்டு இருக்கு? பேசுது நெடுவாளி, இன்னும் தானே பேசுது. அட அங்க போனோம்னா அக்கா மனசை மாத்திரலாம். மாமியா முன்னாடி சும்மா அக்கா நடிக்கும். அதெல்லாம் கண்டுக்கிறாது, நீ விடு, போயிட்டு பேசிக்கலாம், விடுட்டி. ஓகேக்கா.